Hello viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். சாரி, ஒரு வாரம் கொஞ்சம் இல்லைம்மா, ஒரு எமர்ஜென்சியில், அதனால் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிள்ளையார் செந்தூர கணபதியினுடைய போர்ஷன் கணபதியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஸ்கொயர் போட்டிருப்போம். அதுக்கு மேலே 3 உயரத்தில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பிளாக்கு ரெட்டு பிளாக்குன்னு கொடுத்து ஒரு ரோ போட்டிருப்போம். அதுக்கு மேலே ப்ளைனாக வெறும் ரெட்டே ஃபுல்லாக போட்டிருப்போம். அதுக்கு மேலே மறுபடியும் வெறும் பிளாக்கேனே போட சொல்லியிருக்கிற 3 உயரம். அப்போ நடுவில் இந்த மாதிரி டைமண்டாக அப்படியே வெறும் ஒரு பட்டையாக ரெட்டு வரும். இதை நம்ம உள்ள அட்டையை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? 13/9 போட்டிருப்போம். சரியா? இப்போ கணபதியை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னே ஞாபகமாக இந்த ரெட் இப்படி கிராஸாக வந்தது இல்லையா 4 பக்கமும், அதில் ஒரு இடத்துல நான் வந்து மிஸ்டேக்காக ஒரு பிளாக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதை பின்பக்கம் வச்சுக்கலான்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பக்கம் இப்போ கவுண்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ரோ பிளாக்கு விட்டுட்டு 2 ரோ பிளாக்கு விட்டுட்டு 3ஆவது ரோவில் 2ஆவது மணி, 1 2 3ஆவது ரோவில் 2ஆவது, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3ஆவது மணி. ஓகேவா? இதில் வருதில் 1 இந்த ரெட்டுக்கு மேலே ஒரு பிளாக் வருது இல்லையா, அது 1 2 அந்த 2ஆவது மணியில் மேல் பக்கத்தில் 3ஆவது மணி. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். 1 2 இங்கே 2 விட்டிங்கன்னா இது 1 இது 2, 2ஆவது மணியில். வேஸ்ட்டுக்கு நான் அந்த க்ரீம் கலர் கொடுக்குறேன். ஓகேவா? மூணு க்ரீம் கலர்மா, இடது பக்கம் உயர்னா 3 க்ரீம் கலர். மறுபடியும் 2 க்ரீம் கலர்.
2 க்ரீம் கலர். ரெண்டு பிங்க் கலர். இப்போ 1 2 3 4 போட்டிருக்கிறோம். 5வது மணியில் ஒயர் கோத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போது ஒரு க்ரீம் கலர், உங்களுக்கு பார்டர் என்ன கலர் வேஷ்டியில் கொடுக்கணும்னு நான் அந்த சிந்தூர கணபதியே அப்படியே போடுறதுக்காக நான் அதே கலரே கொடுக்குறேன். வயலட் கொடுத்துருக்குறேன், சாரி பர்பிள். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது பார்டர் கொடுக்குறோம் போட்டு இருந்ததுன்னா நீங்கள் அது க்ரீனோ அல்லது ஆரஞ்சு அல்லது இந்த வயலட்டு எது ஒன்றா நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் வயலட்டுன்னு போதுன்னா மேலே ரெட்டு வந்தால் கொஞ்சம் தெரியாதேன்றதுக்காக அந்த சிந்தூர கணபதிக்காக நம்ம கலர் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ரெட்டு கலரே. நீங்கள் கணபதியை வேறு கலர் கொடுக்குறதா இருந்தால் இங்கே வயலட் கூட கொடுக்கலாமா, தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ 2 அந்த பர்பிள் கலர். இப்போ 2 க்ரீம்.
இப்போது இதே போல் இந்த கடைசிக்கு முன்னே இங்கே கோக்குறோம்மா. இப்போது வலது கை ஒயரில் 2 க்ரீம். இது இப்படியே அப்படி கண்டினியூ சுற்றி போட்டுன்னு வருது. இல்லை, பேக்கை கொஞ்சம் உயரம் போடணும் தனியாக, ஃப்ரண்ட்டை கொஞ்சம் தனியாக போடணும். இந்த சைடு 2த்தையும் அதுக்கப்புறம் தான் மேலே சுற்றி சுற்றி வரும். அதுக்கு முன்னே கொஞ்சம் இப்படி தான் போடணும். அதனால் வலது கை ஒயரில் மேலேயே அடுத்த ரோவுக்கு திருப்பணும். சரியா? இந்த ரோ 13, இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 விட்டுட்டு 11 3வது லைனில் 1 விட்டு 1 2 3 4 5, நடுவில் 1 அந்த பார்டர் கலர் 1 2 3 4 5 ஐவரி. ஓகேவா? இப்போ மறுபடியும் அங்கேருந்து இப்படியே உங்களுக்கு வச்சிங்களேன்னா ஈஸியாக இருக்கும். அதே இந்த இடது பக்க ஒயரில் முதல்ல மூணு க்ரீம், ரெண்டு க்ரீம், ஒன்று 2 3 4 போட்ட உடனே அது எந்த பக்கத்துலேருந்து வந்தாலும் சரிம்மா, இந்த பக்கத்துலேருந்து போடும்போதும் சரி, அந்த பக்கத்துலேருந்து போடும்பொழுதும் 4வது மணி கட்டிட்டு 5வது ஐவரியில் மணி ஒயரை கோக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஐவரி, அப்புறம் ஒரு அந்த பார்டர் பர்பிள் கலர் வேஷ்டியினுடைய பார்டர் கலர். மறுபடியும் அந்த நடுவில் இருக்க அந்த பர்பிள் கலர்லேயே ஒயரை கோக்கிறப்போ 2 பர்பிள் கலர்.
அதுக்கப்புறம் மறுபடியும் எப்பவும் போலயே ஐவரி அந்த க்ரீம் கலர். இப்போ 2 ரோ போட்டோமா, இன்னும் 3 ரோ இதே போல் போட்டு வாங்கம்மா, போட்டு வாங்க. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கம்மா, 1 2 3 4 5 உயரம் போட்டாச்சு. இது வந்திருக்குது, இது வேஷ்டி, இதனுடைய நடுவில் அந்த பார்டர். 6வது லைன் போடுறோம். 6வது லைன் போடும் பொழுது உயரம் எப்படின்னா, ஸ்டார்டிங்கு ஒரு க்ரீமு, ஒரு அந்த பர்பிள் கலர் பார்டர் கலர், அப்புறம் ஒரு க்ரீம். மறுபடியும் ஒரு பர்பிள் கலர், ஃபஸ்ட்டு ஒரு பர்பிள், அப்புறம் ஒரு க்ரீம். மறுபடியும் ஒரு பர்பிள், ஒரு க்ரீம், முதல்ல ஒரு பர்பிள், அப்புறம் ஒரு க்ரீம். அஞ்சாவது மணியில் விடுறப்போ ரெண்டும் பர்பிள்.
எப்பவும் போல் அந்த பர்பிளில் விடுவோம் இல்லையா நடுவில், அப்போ மறுபடியும் ரெண்டும் பர்பிளு. இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 5 மணிலையும் மேலே பர்பிள் அப்புறம் க்ரீம், அதாவது ஃபஸ்ட்டு பர்பிள் கோத்துக்கணும், அப்புறம் க்ரீம் கோக்கணும். கோத்து முடித்து ஒயரை முடித்து கட் பண்ணிடுங்கம்மா. அனைவருக்கும் தசரா வாழ்த்துக்கள்மா. யார் யார் வீட்டில் வழக்கம் இருக்குதோ எல்லோரும் கொலு வச்சுருப்பீங்க. ஒரு சிலர் எனக்கு கொலு ஃபோட்டோ இல்லாமல் அனுப்பிச்சிருக்கீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், யார் எந்த மணி பொம்மை போட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்புகிறீங்க. நான் உங்களுக்கு பர்சனலாக அதை அப்ரிஷியேட் பண்ணி பண்ணுறேன். ஆனால் யாருடையதையும் நான் இனிமேல் என்னுடைய சேனலில் போஸ்ட்டில் போட மாட்டேன். சரிங்களா? தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் முதல்லையே அந்த ஐடியா இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் ஒரு சிலர் என்னை அவங்க சேனலில் போடுங்கம்மான்னு கேட்டதுக்கப்புறம்தான் நான் எல்லாருக்கும் போட்டேன். ஆனால் இனிமேல் யாருடைய இதையும் நான் என்னுடைய சேனலில் நான் போஸ்ட்டில் போட மாட்டேன் கம்யூனிட்டியில். சரிங்களா? நீங்கள் போடுற பொம்மையை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் அதை பார்த்து ரசித்து நான் அதை அப்ரிஷியேட் பண்ணி எல்லாமே பண்ணுறேன். ஆனால் என்னுடைய சேனலில் போஸ்ட்டில், ஏன்னா அடுத்தவங்களுடைய ஒர்க்கை திருடி அவங்க லேபரை திருடி என் சேனலில் போட்டு எனக்கு பேரோ இல்லை இதுவோ கிடைக்கணுன்ற எண்ணமும் எனக்கு இல்லை, அந்த ஆசையும் எனக்கு இல்லை. எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோ ஆசையோடு எல்லாம் போடுறாங்களே, அதை மற்றவங்களும் பார்த்து ரசிக்கட்டும், அவங்களுக்கும் ஒரு இது கிடைக்கட்டும்ன்ற அந்த ஆங்கிளில் மட்டும்தான் நான் போடுறேன். ஆனால் இனிமேல் நான் அதை போடக்கூடாதுன்ற முடிவில் வந்துட்டேன். சரிங்களா? அதனால் எனக்கு அனுப்புங்க. நீங்கள் போடுறதெல்லாம் நான் ரசிக்கிறேன். நான் உங்களை எப்படி இருக்குது என்னன்றதை எல்லாமே பர்சனலாக வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். ஆனால் என்னுடைய சேனலில் போட மாட்டேன். என்னடா திடீர்னு இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு இப்போ கூட நிறைய பேர் குழுவெலாம் அனுப்பிச்சிருந்தீங்க. அதனால தான் நான் மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் யாருக்குமே அதனால தான் போடுறதில்ல. இனிமேல் எப்போவுமே நான் ரசிக்கிறேன். நான் அதுக்கு உண்டானது என்ன எப்படி இருக்குதுன்றதெல்லாம் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன், பேசுகிறேன். பட் என்னுடைய சேனலில் நான் இனிமேல் யாருடைய எதுவுமே போடக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கிறேன். யாருடைய இதை போட்டும் எனக்கு மற்றவங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னு, அதனால் அவங்களுக்கு ஒரு இது வருமே, ஐயோ போட்டிருக்காங்கன்னு மற்றவங்களும் அதை ரசித்து பாராட்டுவாங்கன்ற எண்ணத்தில் நான் போடுறேனே தவிர மற்றவங்களுடைய ஒர்க்கை திருடி போட்டு எனக்கு பேர் வரணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஓகேவா? அதனால் நான் இனிமேல் அதை போடலை. தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். வேறு எந்த சேனலில் யார் போட்டாலும் எனக்கு அதை பற்றி அப்ஜெக்ஷனும் இல்லை. அதுலேயே நான் இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். சரிங்களா? ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா நீங்கள் தனியாக என்னை பர்சனலாக கால் பண்ணுங்கள். நான் ஏன் என்னன்றதெல்லாம் சொல்கிறேன். பட்டு யார் ஒருதே நான் என்னுடைய சேனலில் நான் போடுற ஐடியா இல்லைம்மா. தப்ப என்னடா நம்ம போட்டோமே
இவங்க வந்து போடலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் இதுன்னு நினைக்காதீங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து நல்லபடி இது கிடச்சிதுன்னா போதும், சரிங்களா? நான் என்னுடைய சேனல் இனிமேல் யாரதையும் போடக்கூடாதுன்ற எண்ணத்தில் முடிவில் இருக்கிறேன். சாரி, இதை சொல்கிறதுக்கே வருத்தம். நான் 2-3 வீடியோவுக்கு முன்னையே இதை சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி பாவம் வேண்டான்னு. ஆனால் இப்போது நவராத்திரியாகவும் இருக்குது, நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க. எனக்கு மனசுக்குள்ளே அப்ரிஷியேட் பண்ணி நம்ம சேனலில் போட்டு மற்றவங்களும் அதை பார்த்து ரசிக்கணுன்ற ஆசை இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக, ஒரு சில நிகழ்வுகளுக்காக நான் அந்த ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டேன். இனிமேல் யாரையும் நான் என்னுடைய சேனலில் போடக்கூடாதுன்ற முடிவில் இருக்கிறேன். தப்பாக நினச்சிக்கிறேன். இப்போ இது பிள்ளையாருடைய பின்பக்கம்மா, இதை பாருங்க, இந்த போர்ஷன், சரிங்களா? இதை நம்ம இதில் போட்டிருக்கிறோம். அடுத்தது இதே போல் இங்கே தனியாக போடணும். அது கொஞ்சம் மேலே வரும்போது வித்தியாசப்படும். அதே நம்ம அடுத்த வீடியோவில் இதை போடலாம். அதே போல் சைடில் தனியாக போடணும். அதுக்கப்புறம் தான் சுற்றி வரும். சரியா? ஓகேங்களா? முதல்ல பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற புது பொம்மைகள்லாம் வரும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.